மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் ஒரு அளவுக்கு சிறப்பான தினம். எப்படின்னா, நமக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை எல்லாம் நீக்கக்கூடிய வகையில் சில நன்மைகளை செய்யக்கூடிய தினம். ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் போன்ற உபாதைகளிலிருந்து விடுபடுவதற்கான மார்க்கத்தை காட்டக்கூடிய தினம். தொடர்ந்து பிரச்சனைகள் இருப்பவர்கள் அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு வழியை காண்பிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தினம். உடம்பு முடியாமல் இருக்குது, வியாதிகள் இருக்குது அப்படின்னா அந்த வழிபாட்டினால், அம்மனினுடைய அருளினால் அந்த குறைகள் எல்லாம் நீங்குவதற்கு உகந்த ஒரு தினமாக இது அமையிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கும். தொழிலில் இருக்கக்கூடிய அதிருப்தி நிலை, பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்குவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. புதிதாக தொழில் தொடங்குவதற்கோ, இல்லை இருக்கக்கூடிய தொழில்களில் நல்ல அபிவிருத்தி ஏற்படுவதற்கோ, இல்லை அந்த தொழிலில் இருந்த அந்த பிரச்சனைகள், அதாவது அந்த தொழிலில் அந்த பாஸுக்கும் நமக்கும் ஒத்து வரல, அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் நீங்குவதற்கான அற்புதமான தினம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தைரியஸ்தானம் என்பது ரொம்ப சிறப்பாக அமையிறது. இதில் உங்களுக்கு சில புதிய தொடக்கங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லுவாங்க, வாய்ப்புகள், இதெல்லாம் சேரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமையிறது. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவும், நல்ல தன வரவு என்பது சிறப்பாக இருக்கும். மனசில் ஒரு அமைதி, ஒரு நிதானம், இதெல்லாம் விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தொலைதூர பயணங்களுக்கு நீங்கள் திட்டமிடுவீங்க. சில நேரங்களில் சில சுப செலவுகள் என்பது இன்றியமையாததாக அமையும். இருந்தாலும் அந்த சுப செலவுகளை செய்யும் பொழுது மன நிறைவு அடைகிறது. அதனால் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லை. நல்ல மாற்றங்களையும் மனோநிலையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகத்தான் நாளைய தினம் உங்களுக்கு அமைகிறது. அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான ஒரு தினம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தினம். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல தன வரவை பெறக்கூடிய அளவில் சிறப்பான முடிவுகளை எடுப்பீர்கள். சில நேரங்களில் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஒரு நினைப்பும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நினைப்பு இருக்கிற பட்சத்தில் அதுவும் கைகூடக்கூடிய ஒரு தன்மையை காண்பிக்கிறது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நண்பர்களுடைய உதவி, பண உதவி, எதிர்பார்த்த தன உதவி எல்லாமே வருவதால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப சிறப்பாக உங்கள் செயல்பாடுகள் அமையும். சில பேர் சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும், பிஸ்னஸ் செய்யணும்லாம் நினைக்கிறவங்களுக்கும் ஒரு அற்புதமான தினம். வேலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல புகழும் பாராட்டும் பெறக்கூடிய சிறப்பான தினமாக விளங்குகிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ரொம்ப சிறந்து விளங்குறதோடு மட்டும் இல்லாமல் அதில் யாருமே செய்ய முடியாத அளவுக்கு சில புதுமைகளை புகுத்தி நல்ல பெயரை வாங்குவீர்கள். தெய்வ கடாட்சம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில பெரியவங்க இவங்கெல்லாம் சில க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு தரிசனம் பண்ணணும்னு நினச்சி அதுக்காக புறப்பாடு செஞ்சாங்கன்னா ரொம்ப அதெல்லாம் அந்த பயணம் என்பது ரொம்ப இனிமையாக அமையக்கூடிய அளவில் எல்லா விஷயங்களும் இருக்கும். தெய்வ தரிசனம் என்பதும் ரொம்ப சந்தோஷத்தையும் மன நிறைவு, ஆத்ம திருப்தி எல்லாத்தையும் தரக்கூடிய வகையில் அமையும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் சேரும். குழந்தைகளுடைய முன்னேற்றம் என்பது சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் குழந்தை பிறப்பை நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் அது நல்லபடியாக நடக்கும். தெய்வ சம்பந்தப்பட்ட பூஜைகள் போன்ற விஷயங்களை எல்லாம் தொடங்குவதற்கு அற்புதமான நாளாகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு அமையும். அடுத்து தனுஷ் ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் மன கிளேசங்கள் இருக்கும். இருந்தாலும் அதை உங்களுக்கு அதிலேருந்து வெளிவரக்கூடிய அந்த வழிமுறைகளும் தெரியும்.
அது போன்ற ஒரு தினமாக இருப்பதால் சில நேரங்களில் பழையசை நினச்சி ஒரு மனம் உருகி போய் நான் எனக்கு ஏன் இந்த நிலை, எனக்கு ஏன் இந்த நிலை, ஏன்னா ஆனது ஆயிடுத்து. இப்போது புதிதாக நமக்கு என்ன இருக்குன்றதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த பழசுலேயே போயிட்டுருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ பிரயோஜனமும் இல்லை. அதனால் உங்கள் மனநிலையை எப்பவும் பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கான ஒரு காரணங்களை தெரிவிக்கக்கூடிய தினம். ஏன்னா சந்திராஷ்டமமாக இருப்பதால் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் மனோநிலையை சரியான முறையில் வைத்துக்கொள்வது அவசியம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சுபகாரியங்கள்லாம் கைகூடக்கூடிய தினம். திருமணம் போன்றது, மனசுக்கு ஒரு சந்தோஷத்தையும் வெற்றியும் அளிப்பது. சில நேரங்களில் புதிதாக தொழில் தொடங்குறோம்னு நினச்சிக்கலாம், வெளிநாட்டு பயணங்களை பற்றி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். இதெல்லாம் கைகூடக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் மாறும், உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களே ஏற்படும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனக்லேசங்கள் இருக்கும், சில எதிர்ப்புகள் இருக்கும், சில பின்னடைவுகள், சில பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்த வண்ணம் இருக்கும். இருந்தாலும் உங்கள் மனோதைரியத்தால் அது நீங்கள் எதிர்கொள்ளும் விதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைவதால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வுக்கு வரும் என்பது சர்வ நிச்சயம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனசில் கொஞ்சம் அமைதி இருக்கும், ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும். குறிப்பாக நமக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணுவர்களை சமாளிக்கக்கூடிய அந்த தன்மை என்பது சிறப்பாக உங்களுக்கு விளங்கும். மொத்தத்தில் ஒரு சிறப்பான தினம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம், நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தினம் என்று சொல்லலாம். அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம்.